இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்திலே நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளிருந்து நம்மை தாக்குகிற, நமக்கு விரோதமாக இருக்கிற நம்முடைய எதிரிகளை பற்றி நாம் தியானிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிற சம்பவம், ரட்சிக்கப்பட்ட ஒருவர், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த ஒருவர் அப்போஸ்தலர்களாலே சபிக்கப்படுகிறார். பிலிப்பு என்று சொல்லுகிற அப்போஸ்தலர், பிலிப்பு என்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரர் அந்த நாட்களிலே இந்த செசரியா பட்டணத்திற்கு வந்து அங்கே கர்த்தரை பற்றி சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அநேகர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். கர்த்தருடைய வசனம் அப்படி வளர்ந்து பலன் தந்து கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலர்களாகிய பேதுருவும் யோவானும் எருசலேமிலிருந்து இந்த ஊருக்கு வருகிறார்கள். இங்கே வந்து பார்த்த பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெறவில்லை. ஆகவே பேதுருவும் யோவானும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, கர்த்தர் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தது இந்த சீமோன். இந்த சீமோனோ ஒரு காலத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்தவர். அவர் தன்னுடைய மாயஜாலங்களினாலே பெரிய அற்புதங்களை செய்து கர்த்தருடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சொல்லி மனுஷரை நம்ப வைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் தொடப்பட்டார். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவின் நாமத்துக்கும் அடுத்த காரியங்களை பிலிப்பு பிரசங்கித்த பொழுது இந்த மாய வித்தைக்காரனாய் இருந்த சீமோனும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் என்று சொல்லி இருக்கிறது. விசுவாசித்து தான் அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார், அவர் மனம் மாறுகிறார், இந்த பிலிப்புவை பற்றி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பேதுருவும் யோவானும் இன்னொரு இடத்துல இருந்து வந்து தலைகளிலே கையை வைத்து எல்லாரும் அது நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டதை பார்த்ததும் நமக்கும் இந்த வரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நிறைய பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடம் கொடுத்து சொல்லுகிறார். நீங்கள் கை வைத்ததோ எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா, அதே போல நான் கை வைத்தாலும் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வரத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார். பேதுரு உற்று பார்த்து சொல்லுகிறார், எல்லா கபடமும் நிறைந்தவனே, பரிசுத்த ஆவியின் வரத்தை பணத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. நீ கசப்பான பிச்சிலே அகப்பட்டிருக்கிறாய் என்று காண்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது சீமோன் அதை எதிர்க்கவில்லை. கர்த்தர் எனக்கு இறங்கும்படி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டார். இந்த பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சீமோன் விரும்புகிறார். ஆனால் பேதுரு உற்று பார்த்து சொல்லுகிறார், அவருடைய இருதயத்தின் எண்ணம் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லை என்று சொல்லி. ஆவிக்குரிய வரத்தை
ஒரு தீமையான நோக்கத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். கர்த்தருடைய சாபத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சீமோனுக்கு எதிரியாக இருந்தது அவருடைய மனகுணம். மாயவித்தைக்காரனாக இருந்த நாட்களிலே தன்னை பெரியவன் என்று அவர் காட்டிக் கொண்டிருந்தார். அதே போல கர்த்தருடைய அந்த வரமும் தன்னை பெரியவனாக காட்டுவதற்காக தனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய இருதயத்தின் எண்ணம் சரியாக இருக்கவில்லை. ஆண்டுடைய வரத்தை வைத்து தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்தார். சீமோனுக்கு எதிரியாக இருந்தது அவருடைய இருதயத்தின் பாவம், அவருடைய இருதயத்தின் எண்ணம். சீமோன் ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் கிடையாது, ஞான ஸ்நானம் பெற்ற ஒருவர். ஆனால் அவருடைய மனம் திரும்பி குணப்படாத பாவங்கள் அவரிடத்துல இன்னும் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய எல்லா பாவங்களும் நம்மை விட்டு போய்விடும் என்று கிடையாது. அதன் பிறகும் நாம் புதிதாக வேண்டிய காரியங்கள் உண்டு. அதன் பிறகும் நாம் அறிக்கை விட்டு விட வேண்டிய காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படலாம். ரட்சிப்பு என்பது ஒரே நாளிலே முடிந்து விடுகிற ஒரு காரியம் கிடையாது. நாம் மனஸ்தாபப்படும் பொழுது, நம்முடைய பாவத்திற்காக நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா அது முழுமையாவது கர்த்தரோடு கூட நாம் நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையில் தான். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒரு பெரிய சாபத்துக்கு உள்ளாக இந்த சீமோன் தள்ளப்பட பார்த்தார். ஆனால் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்மிடத்திலே சாபங்களையும் ஆசீர்வாத குறைவுகளையும் கொண்டு வருகிற பாவங்கள் காணப்படுமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி அந்த பாவங்கள் தலை தூக்கும். அந்த பாவங்கள் தான் நமக்கு எதிரிகள். அந்த பாவங்கள் தான் நமக்குள்ளிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற எதிரிகள். அந்த பாவங்களை நாம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த பாவங்களை இனம் கண்டு கொண்டு அதை விட்டு விடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த வாரம் நாம் தியானிக்கிறது நமக்குள்ளிருந்தே நம்மை தாக்குகிற எதிரிகள் என்று பார்த்தோம். இந்த சீமோனுடைய வாழ்க்கை சாபமாய் போவதற்கு அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு சுபாவம், தன்னை பெரியவனாக காட்ட வேண்டும் என்கிற சுபாவம். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவில்லை. நான் இன்னும் சாபங்களையும் கஷ்டத்தையும் தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எந்த பாவத்தை விட்டு நான் விலக வேண்டும்? என்னிடத்திலே காணப்படுகிற எந்த குறை உடைய இருதயத்தை நோகடிக்கிறது? ஆண்டவரே, எனக்கு அதை உணர்த்தும், அதை விட்டு விடவும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே நான் ஜெயமாய் ஓடும் தக்கதாக எனக்கு அருள் புரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களா? தன்னை பெரியவனாக காட்ட வேண்டும் என்கிற அந்த சுபாவம் அவருக்கு முன்பே இருந்தது. அது இப்பொழுதும் அது போகவில்லை. அது இன்னொரு விதத்திலே அது வெளிப்படுத்த விருப்பம் கொண்டது. உங்களிடத்திலே இருக்கிற என்ன சுபாவம் கர்த்தருடைய இருதயத்தை நோகடிக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாருங்கள். நல்ல தகப்பனே, இந்த நாளின் செய்திக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தப்பே இல்லாதது போல நாங்கள் நினைக்கிற ஒரு சுபாவம் தான் எங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு விருப்பம். அந்த பாவத்திலிருந்து எங்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்கும். நானும் ஊழியம் கொள்ளவும் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னீர். ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்ய வந்தேன் என்று சொன்னீர். அந்த சுபாவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை